சில விஷயங்கள் கசப்பாக இருந்தாலும் அது சொல்லித்தான் ஆகணும். கஷ்டமாக இருந்தாலும் அதை கேட்டுத்தான் ஆகணும். கேட்பதற்கு சில நேரங்கள் கஷ்டமாகத்தான் இருக்கும், சொல்வதற்கு சில நேரத்தில் கசப்பாகத்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலில் ஹக்க, நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள், வலவுகான முஹரத்தும், அது கசப்பாக இருந்தாலும் சரி. அப்ப இதிலிருந்து தெரியுது சில சத்தியமான விஷயங்கள் கசப்பாகத்தான் இருக்கும். சங்கீதர்களே, இந்த சூரத்து தௌபாவில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த இஸ்ராத்துல எத்தனை போர்கள் நடந்ததோ அந்த போருடைய விஷயங்களை பூரா அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறார். போருடைய ஒழுக்கங்களை சொல்லுகிறார், ஹுனைனுடைய போரை பற்றி சொல்லுகிறார். 12,000 சஹாபாக்கள், ஹுனைனுடைய போரிலே 12,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். பத்ருடைய போர்க்களத்திலே 313 சஹாபாக்கள் இருந்தார்கள். பத்ருடைய போர்க்களத்திலே 313 சஹாபாக்கள் வெற்றி கிடைத்தது. ஹுனைனுடைய போர்க்களத்திலே 12,000 சஹாபாக்கள் தோல்வியை கிடைத்தது. இந்த ரெண்டையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வெற்றி எதனால் கிடைத்தது, தோல்வி எதனால் கிடைத்தது. அங்கு எண்ணிக்கை குறைவாக இருந்ததனால் எண்ணிக்கையை நம்பவில்லை, அல்லாஹ்வை நம்பினார்கள். இங்கு எண்ணிக்கை கூட இருந்ததனால் லேசாக மனசில ஒரு எண்ணம், அது அவர்கள் தவறு செய்தார்கள் என்றல்ல, அவருடைய மனசில் ஒரு எண்ணம், 12,000 பேர் நாம் இருக்கிறோம், வெற்றி கொண்டு விடலாம் என்று நினைத்தார்கள். அந்த நினைப்பை உடனே அல்லாஹ் சரி செய்தார். நீங்கள் நினைப்பது தவறு, அது அல்ல, 12,000 அல்ல, 12 லட்சம் மக்கள் இருந்தாலும் சரி, வெற்றி என்பது நான் கொடுப்பதுதான். என்னுடைய கையில் தான் தோல் வெற்றி கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் அந்த இடத்திலேயே உணர்கிறார் என்ற விஷயத்தை எல்லாம் தௌபாவை சொல்லிக் கொண்டு வந்து பிறகு நயோத்தியர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் முக்கியமான விஷயத்தை சொல்றான். ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு குபா என்ற ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிவாங்குவதற்காகவும் இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்காகவும் மூமின்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டு பண்ணுவதற்காகவும் அங்கு முனாஃபிக்குகள் ஒரு பள்ளியை கட்டினார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் சூரத் தௌபா கடைசியில, வல்லதீன தஹது மின் தூனில்லாஹி வல்லதீன தஹது மின் தூனி. அவர்கள் அந்த முனாஃபிக்குகள் அங்கு ஒரு பள்ளியை கட்டினார்கள். வல்லதீன தஹது மஸ்ஜிதன், ஒரு பள்ளியை கட்டினார்கள். எதற்காக? லிலாரன் லிதஅதது, மார்க்கத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்காக, தீனுக்கு எதிரான சூழ்ச்சி செய்வதற்கு ஒரு இடம் வேணும் அல்லவா, எல்லாம் உட்கார்ந்து பேசுறதுக்கு. அதனால வல்லதி இனத்தது மஸ்ஜிதன் லிலாரன் வகுஃப்ரன், இப்படி இறை நிராகரிப்பை வளர்ப்பதற்கு என்ன வழி, எப்படி வளர்க்கலாம், இறை நிராகரிப்பை எப்படி வளர்க்கலாம், இந்த தீனுல் இஸ்லாமுடைய பரவுதலை எப்படி தடுக்கலாம் என்பதை ஆலோசனைப்படுவதற்காக கட்டப்பட்ட ஒரு பள்ளி. அது பள்ளிவாசல் என்ற பெயரிலே கட்டினார். இன்றைக்கு நம்ம மாதிரி ஒரு மீட்டிங் ஹால் அல்லது ஒரு லாட்ஜ் அல்லது ஒரு ஏதாவது ஒரு இது மாதிரி பெயர்களை கட்டல, பள்ளிங்கிற பெயர்லையே கட்டலாம். அப்பதான் மற்றவங்களுக்கு தெரியாது அது ஒரு பள்ளிவாசல் அப்படிங்கிற ஒரு நேரம் தான் இருக்கு, மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால அவன் கட்டும்போது பள்ளிவாசல் பெயர்லையே கட்டலாம். அந்த நிலத்தற்போது மஸ்ஜிதன் லிலாரன் வகுஃப்ரன். அது மட்டுமல்ல, தஃப்ரீகன் பைனல் முஃமினீன, முஃமின்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக முஃமின்களை பிரிச்சான். நயவஞ்சகர்களுடைய அடிப்படையான நோக்கமே தான் முஃமின்களை பிரிப்பதற்காக ஒரு பள்ளியை கட்டினான். வயர்சாதல் லிமன் ஹாரம அல்லாஹ் வ ரசூலுஹு மின் கப்ல், அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலேயும் போர் செய்வதற்காக ஒரு பள்ளியை அந்த முனாஃபிக்குகள் கட்டினாங்க. அந்த பள்ளியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், லா தகும் ஃபீஹி அபதா, நபியே ஒரு காலம் நீங்கள் அந்த பள்ளியிலே நின்று தொழுகாதீர்கள். முனாஃபிக்குகள் முஃமின்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உருவாக்குவதற்காகவும் இறை நிராகரிப்பை பரப்புவதற்காகவும்
இஸ்லாத்திற்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி இதை அழிப்பதற்கு ஆலோசனை செய்வதற்காகவும் கட்டப்பட்ட பள்ளி. அந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், லா தம்ஷீஹி அபதா, நீங்கள் ஒரு காலம் அந்த பள்ளியிலே நின்று தொழாதீர்கள். நபியை சொன்னார், லா மஸ்ஜிதுல் முஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட பள்ளியிலேயே நீங்கள் நின்று தொழ வேண்டும். ஏதாவது காபத்துல்லா என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பள்ளியில் இருந்து தொழுவதை தடுக்கிறார். பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதனுடைய நோக்கம் என்ன? அதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நோக்கம் சரியானதாக இருக்கும் பொழுது மக்கள் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடைக்கிறது. நோக்கங்கள் தவறாக இருக்கும் பொழுது அதை பயன்படுத்துவதை விட்டு தடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? இங்க திருவாங்க, அங்க திருவாங்க, அங்க திருவாங்க, இங்க திருவாங்க, இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க. சோதரே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஜுஅலத்தில் அர்து துஹூரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த சமுதாயத்துக்கு என்ன தெரியுமா? ஜுஅலத்தில் அர்து துஹூரா, முழு பூமியும் உங்களுக்கு சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எங்களையும் சொல்லலாம், ரோட்ல சொல்லலாம், காட்டுல சொல்லலாம், மேட்ல சொல்லலாம், தொடுகிறதுக்கு தடையே இல்லை. நிர்பந்தமான நிலையில் எந்த இடத்திலையும் சொல்லலாம். சில இடங்களை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகக்கூடாத சில இடங்கள் சொன்னாங்க. பாத்ரூம்ல தொழுகக்கூடாது. ஒரு 5-6 இடத்தை ஓடிட்டு காட்டினார். அதில் முதல் விஷயம் பாத்ரூம் தொழுகக்கூடாது. இதே போல இந்த ஒட்டகத்தை கட்டி வைக்கக்கூடிய ஒட்டக தொட்டி, அந்த ஒட்டக தொட்டி இருக்கு, அந்த இடத்துல தொழக்கூடாது. இதே போல தவறு இருக்கு இல்லையா, தவறுக்கு மேல நின்று தொழக்கூடாது. தவறுனா தவறுக்கு மேல நின்று தொழுவார், தவறுக்கு மேல நடக்கவே கூடாது. அதனால கபிரஸ்தான்ல கூட பாதை என்று தனியாக ஒன்றை அமைக்கணும் போறதுக்கு வர்றதுக்கு. அப்படி இல்லாம என்ன ஆயிருதுன்னா பரவாயில்ல நம்ம பார்க்கிற கபிரஸ்தான்ல சாதாரணமா தரத்தை அமைதி வச்சு நடந்து போறாங்க. போகக்கூடாது. தொழுவதற்கு கபரின் மீது நின்று யாரும் தொழக்கூடாது. இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தப்பா புரிஞ்சாலும் அந்த நிலை. கபரின் மீது நின்று தொழுவது கூடாது. அதே போல கபரை முன்னோக்கி தொழுவது. ஜனாசா வச்சிருக்கிறோம், ஜனாசா முன்னோக்கி தொழுகிறோம் இல்லையா? இது மாதிரி முன்னால கபர் இருக்கு, கபருக்கு முன்னால் நின்று தொழுகிறது. இப்படி ஒரு 4 இடங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இதை தவிர ஜுஅலத்தில் அர்து துஹூரா, பூமி பூராவே உங்களுக்கு சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அங்கே எல்லாம் நின்று தொழலாம் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆக சகோதரர்களே, இப்ப இந்த முனாஃபிக்குகள் கட்டப்பட்ட இந்த பள்ளியில நின்று தொழுக வேண்டாம் என்று சூரத் தௌபாவுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு அதை எடுத்து வரும் பொழுதுதான் சஹாபாக்களுடைய கண்ணியத்தையும் சஹாபாக்கள் நமக்கு வழிகாட்டிகள் தான் என்ற விஷயத்தை அழுத்தமாக தெளிவாக சொல்லுகிறார். அதை விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் தெரிந்த விஷயங்கள் தான். எப்படி நபி சொல்வதை பின்பற்றுவது நமக்கு கட்டாயமோ அதே போன்றுதான் மார்க்கத்தின் ஆதாரம் சஹாபாக்கள். ஏன்னா சஹாபாக்கள் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பின்பற்றல, நபி பின்பற்ற சொன்னதனால பின்பற்றணும். எத்தனை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சஹாபாக்கள் கூட கிடைக்கல, நீங்க அல்லாஹ் ரசூல் மட்டும்தானே, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தானே, சஹாபாக்கள் எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சரியா புரியறதுல சொல்லுவாங்க. அதாவது உண்மை வீட்டை சுத்தி வர்றதுக்கு பொய் ஊரை சுத்தி இருந்தது. சந்தேகப்படுகிறவர்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சஹாபாக்கள் சம்பந்தமாக சொல்கிறார், வஸ்ஸாலிஹூன அல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களும் அன்சாரியான இந்த சஹாபாக்களையும் வல்லதீன தபஊஹும், இன்னும் அவர்களை யார் பின்பற்றினார்களோ, தி இஹ்சானின், தீனுடைய விஷயத்திலே நல்ல காரியங்களிலே அந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் யார் பின்பற்றினார்களோ அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் தௌபாவுடைய 1வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார்.
எப்படி நபி நமக்கு வழிகாட்டியோ அந்த நபி சஹாபாக்களும் வழிகாட்டி என்று சொன்னதனால் நபியை போல சஹாபாக்களும் வழிகாட்டி. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய முத்திரையான விஷயம். ஏனென்றால் அதுதான் அடிப்படையான விஷயம். இன்னும் பல வசனங்களில் அல்லாஹ் நபி எப்படி நபி மீது இறக்கப்பட்டார்களோ இதே போல நபியுடைய விஷயத்தை, நபியுடைய கருத்துக்களை நபி நேரடியாக சொல்லவே முடியாது. நாம் யாரும் இல்லையே நபியுடைய காலத்தில். அப்ப சஹாபாக்கள் வாயிலாக சஹாபாக்கள் பக்கத்திலே இருந்ததனால் அவர்கள் தான் நமக்கு குர்ஆனை கொடுத்தது. குர்ஆனை ஒன்று சேர்த்தது சஹாபாக்கள் தான். இன்னொரு விஷயத்தில் அபாயகரமான விஷயம் என்ன தெரியுங்களா? சஹாபாக்கள் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தால் குர்ஆனையை ஏற்க முடியாது. குர்ஆனை இப்ப நம்ம வச்சிருக்கிற குர்ஆன், இந்த குர்ஆனை அல்லாஹ் இப்படியே இறக்கினானா? இல்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்குடைய காலத்தில் முயற்சி எடுக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், மன்னித்து விட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஹஜ்ரத் உமர் யா அமீருல் முஃமினீன், ஒரு போர் நடந்துச்சு. அதுல 80க்கும் மேற்பட்ட ஹாபிஸ்கள் குர்ஆனை மரணம் செய்த ஹாபிஸ்கள் மௌத்தாயிட்டாங்க. போது சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நிறைய ஹாபிஸ்கள் மௌத்தாயிட்டாங்க, இப்படியே போய்கிட்டு இருக்கு. போனா குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஹாபிஸ்கள் இல்லாம போயிருப்பாங்க. அதனால இந்த குர்ஆன்களை நாம் ஒன்று சேர்க்கலாமே என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நபி செய்யாததை என்ன செய்ய சொல்றீங்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, நபி செய்யாததை என்ன செய்ய சொல்றீங்களா? இப்ப இதுல இருந்தே தெரியுது குர்ஆனை ஒன்று சேர்த்தது நபி இல்லை. நபி செய்யாததை என்ன செய்ய சொல்றீங்களா என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்ததாக சொன்னாங்க, காலத்தின் கட்டாயம் தேவை என்று சொல்லும் பொழுது உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்கதான் வந்து வகையை எழுதிட்டு இருந்தாங்க. ஸைத் ரலியல்லாஹு தஆலா வகையை எழுதக்கூடிய சஹாபி. அந்த சஹாபியை கூப்பிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பொறுப்பு கொடுத்தார்கள், நீங்கள் இந்த குர்ஆனுடைய பிரதி யார் யாரிடத்தில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஒன்று சேருங்கள். அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு மலையை தூக்கி ஒரு இடத்துல வைங்கன்னு சொன்னா கூட நான் வச்சிருவேன், எனக்கு லேசு. ஆனால் அதை விட மிக பாரமான வேலை இந்த வேலை என்று ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொல்லி, அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் இந்த குர்ஆனை பிரதிகள் இருந்ததோ எல்லாத்தையும் சேகரம் பண்ணாங்க. அதுக்கடையில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் மௌத்தாயிட்டாங்க. அப்பவும் தூக்கப்படலை, புதுசாக தூக்கப்படலை. அதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம், அவங்களுடைய ஆட்சி காலத்திலே அங்கங்க பட்டையில தோடுல இது போன்ற எழுதிருக்கிற எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறாங்க. கடைசியாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலத்திலலாம் சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், மற்ற மக்கள் இருந்த எல்லா குர்ஆனுடைய பிரதிகளையும் ஒன்று திரட்டி சேர்த்து மொத்தமாக வச்சு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த குர்ஆன் முழுமைப்படுத்தப்பட்டு, இது தவிர்த்து எக்ஸ்ட்ரா அதிகமாக இருந்த அந்த பிரதிகளை எல்லாம், பழைய பிரதிகளை எல்லாம் எல்லாவற்றையும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை ஏற்றுவிட்டார். இன்னைக்கு அந்த குர்ஆன் அரபில் எழுதியிருக்கோம், முஸ்ஹஃபே உஸ்மானி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா குர்ஆனுக்கும் பேர் என்ன? முஸ்ஹஃபே உஸ்மானி. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொகுத்தது. உஸ்மானை ஏற்ற குர்ஆனை ஒத்துக்கிறாங்க. இது இப்படி ஒரு ஏராளமான விஷயம். சஹாபாக்கள் நம்ம வழிகாட்டி ஏனோதானோ என்ன சொல்கிறார்கள் என்று நாமும் அது மாதிரி நினைத்து விடாமல், சஹாபாக்கள் முக்கியமான, அதிலேயும் குறிப்பாக சில சஹாபாக்களை பெயர் சொல்லி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் எவனாலும் உங்கள்கிட்ட வாழ வேண்டிய எனக்கு தெரியாது, நான் மத்தாயி தீக்கும், எவனாலும் உங்கள்கிட்ட வாழ வேண்டிய எனக்கு தெரியாது, எனக்கு பிறகு தன்னை ஐயி எத்ததைக்கும், நான் இறந்து விட்டால் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இறந்து விட்டால் எனக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? அதற்கு உமரை பின்பற்றுங்கள், அபூபக்கர் சித்தீக்கை பின்பற்றுங்கள். பெயரை சொல்லி சொன்னார், பெயரை சொல்லி சொன்னார். ஏனென்றால் இன்னல்லாஹ யம்லிகு அலா லிசானி உமர, உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறார். கிட்டத்தட்ட 18-20 ஆயத்துகள் உமருடைய அபிப்பிராயத்துக்கு தோதுவாயாக இருந்துச்சு. இன்னைக்கு புர்கா போறவங்க பெண்கள் புர்கா
ஆரம்பத்தில் முக்கா இல்லை, நேருக்கு நேரம் நின்று பேசிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் பெண்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையை பார்க்குறாங்க. அதான் இப்போ உமர் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்லலாம், பெண்கள் பூரா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட இது மாதிரி சகாபாக்கள் அடிப்படையில் எங்கள்கிட்ட என்னுடைய தோழர்கள் அடிப்படையில் பேசுறாங்க. ஆனா இது தொடர்புறது அவங்க நல்லா இல்லையா, ஏதாவது ஒரு திரைக்கு பின்னால பேசணும், தேவை ஏற்பட்டுச்சாக்கும், ஏதாவது ஒரு திரைக்கு பின்னால ஒரு மரபோடு ஏற்பட்டு நல்லா இருக்குமே என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அபிப்பிராயப்படுகிறார்கள். சட்டம் போல அபிப்பிராயப்படுறாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், வைதா சாயதுமுஹுன்ன ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். நபியே, உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் யாராவது ஏதாவது கேட்பதாக இருந்தால் திரைக்கு பின்னால் இருந்து கேட்க வேண்டும் என்ற ஆயத்தை இறக்கினான். அதற்கு உமருடைய அபிப்பிராயத்திற்கு தோதுவாகத்தான் இந்த ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்கிச்சு. இதே போன்ற பல விஷயங்கள் நிறைய இருக்கு. சங்கைக்குரியவர்களே, சகாபாக்களை பற்றி எல்லாரும் சொல்ல கடைசியில அவர்களும் மார்க்கத்தின் ஆதாரம் தான். சில விஷயங்களை இதற்கும் சொல்ல போனால் அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் ஒரு நிலை இருந்தார்கள். எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து தயாரானார்களோ அப்பொழுது அவர்களும் மார்க்கத்தின் ஆதாரமாக ஆனார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனால சகாபாக்களை பின்பற்றுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் வரும் பொழுது இறைநேசர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறார், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இறைநேசர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. இறைநேசர்கள் என்றால் யார்? இரண்டு தன்மை அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டு தன்மை யார் இருந்தாலும் அவங்களாம் அவளையாகும். அல்லாஹ் டிஃபரன்ஸ் பண்றான். அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். ரெண்டு பாயிண்ட். ஒன்று ஈமான் இருக்குன்னா, ரெண்டாவது தக்வா இருக்கு. ஈமானும் தக்வாவும் இருக்க வேண்டிய தரத்தில் இருந்தால் அவர்கள் இறைநேசர்கள். அல்லாஹ் டிஃபரன்ஸ். ஆனா இந்த ரெண்டு இன்னைக்கு எந்த தரத்தில் இருக்குது? அல்லாஹ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் அன்னகும் ததவக்கரூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. எப்படி அல்லாஹ்வை நம்பணுமோ அப்படி நம்பினார். இந்த வார்த்தைக்கு தான் எப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டுமோ அப்படி நம்பினால் லா ரஸகக்கும், அவன் உங்களுக்கு உணவு கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? கமா யர்ஸுகு தைர தகது சிமாசன் வதரவதினானா, பறவைக்கு உணவு கொடுப்பதை போன்று கொடுப்பான். பறவை காலையில தன்னுடைய கூட்டிலிருந்து பசியாக வெளியேற்றுகிறது, மாலையிலே திரும்பும் பொழுது வயிறு நிரம்பி அது திரும்புகிறது. அந்த பறவைக்கு எந்த ரப்பு உணவு கொடுத்தானோ அந்த ரப்பு அல்லாஹ்வை நம்பக்கூடிய விதத்தில் நம்பினால் கொடுப்பான். இந்த நம்பிக்கை இருக்கிறோம். நான் அல்லாஹ் நம்புறேன், அல்லாஹ் நம்புறேன், நான் அவளியாத அப்படின்னு சொல்லிக்கிற முடியும். இந்த ஈமான், இந்த இறைச்சம், இது ரெண்டு இருக்கணும். இது இருந்ததாக இது யாருக்கு இருக்கு? அவர்கள் தான் இறைநேசர்கள். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இறைநேசர்கள் என்பதற்கு இலக்கணமே இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டுடைய தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லோருமே இறைநேசர்கள். அதற்காக இறைநேசர்கள் எல்லாம் வணங்கணும், அவர்களிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கணும் என்ற கட்டாயமெல்லாம் இல்லை. கட்டாயமே இல்லை, அப்படி கேட்கவே கூடாது. கவுடியார்கிட்டையோ மற்ற பெரியார்கிட்டையோ நம்முடைய தேவைகளை எனக்கு யாருக்கு கொடுங்க, இதை கொடுங்க, குழந்தை கொடுங்க, வியாபாரத்தை லாபத்தை கொடுங்க, நட்சத்திரக்காரங்க, இது போன்ற காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது. இறைநேசர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்களோ, இறைநேசர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். குறிப்பாக சொன்னார்கள், உங்களிடத்தில் யார் இறந்து விட்டார்களோ அவர்களை நீங்கள் குறை பேசாதீர்கள். பொதுவாக சொல்லப்பட்ட இறைநேசர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயம். உங்களுக்கு யார் இறந்து விட்டார்களோ அவர்களை பற்றி குறை இருந்தாலும் குறை பேசாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் இறைநேசர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விரும்புகிறானோ அந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் நாம் போய் தலையிட வேண்டியதில்லை. நான் அப்படி ஆகுவதற்கு என்ன வழி, இதைத்தான் பார்க்கணுமே தவிர அதை விடுத்து அவர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள், அவர்களுடைய பெயர்களை சில தருகாக்களிலே, சில கல்லூரி என்ற பெயர்களிலே இது போன்ற சில அனாச்சாரங்கள், அது தடுக்க வேண்டியதுதான். யாரும் இதை அனுமதிக்கல. 1400 வருடமாக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படை கொள்கையே அதுதான். சொல்லுவாங்க, அந்த காலத்துல இந்த லைன்ல போய்கிட்டு இருந்த மக்கள் இந்த பக்கத்தில் இப்படி வந்தா அப்படி வந்தோம்,
இது போன்ற காரியங்கள் தர்கா என்ற பெயரிலையும் சரி, இறைநேசர்கள் என்ற பெயரிலையும் சரி, எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தடுக்க வேண்டியதுதான். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பது இன்று நேற்று சொல்லப்பட்ட